Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை பிரச்சனையில் தமிழ்நாட்டின் பக்கம் இபிஎஸ் நிற்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களுக்கு கண்ணியத்துடன் அதிகாரம் அளிக்கிறது என்றும் அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் கல்வியை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது என்றும் நிலையான வளர்ச்சியில் தற்போது தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய இலக்கை எட்டிருக்கு என்றும் ஆனால் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறைவான இடங்கள், குறைவான நிதி, நாடாளுமன்றத்திற்கு வெளியேற்றப்படும் குரல். ஏன் என்றால் தமிழ்நாடு சரியானதை தான் செய்தது, அதை டெல்லி அச்சுறுத்தியது என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னும் மோசமானது, பழனிசாமி அவர்களும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் அல்ல டெல்லியில் நிற்கிறார் என்றும் அவர்கள் நமது முன்னேற்றத்திற்காக நம்மை தண்டிக்கும் நியாயமற்ற எல்லையை அவர்கள் தொடுகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாடு தலைவணங்காது என்றும் நாம் ஒன்றாக எழுகிறோம். இது ஓரணி மற்றும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் சிறந்த மாநிலங்களாக விழுகிறது. ஏற்கனவே கடந்த மத்திய அரசுகள் ஒவ்வொரு அரசும் மக்கள் தொகை கணக்கீட்டில் குறைந்து இருக்க வேண்டும் என்று பல்வேறு வழிகாட்டு முறைகளை கூறியது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் சிறப்பாக செயல்பட்டன. ஆனாலும் கூட தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அடிப்படையிலான பிரதித்துவம் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என அதன் அடிப்படையிலே தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். உலக மக்கள் தொகை தினத்தன்று இந்த கருத்தை மத்திய அரசுக்கு நினைவூட்டுவதாக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்றும் பெண்களுக்கு மிகுந்த கண்ணியத்துடன் அதிக அதிகாரம் அளிக்கிறது தமிழ்நாடு என்றும் அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் கல்வியை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது என்றும் நிலையான வளர்ச்சியை தற்போது தமிழ்நாடு வென்றுள்ளது. ஆனால் நமக்கு இதனால் கிடைத்த பயன் என்றால் குறைவான இடங்கள், குறைவான நிதி மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இருந்து வெளியேற்றப்படும் குரல் என தமிழ்நாட்டுடைய உரிமை நிலையாட்டும் வகையில் தற்போது சென்னை எக்ஸ்போகத்தில் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். பாரி கார்த்திக், தற்போது முதலமைச்சர் இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக இபிஎஸ்ஐ சாடி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதி மறுவரையறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது? அது தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழுந்துச்சு? தமிழ்நாட்டின் பக்கம் இபிஎஸ் நிற்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலும் சமூக நல குறியீடுகளிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கக்கூடிய சூழலில் முதலிடத்தில் இருப்பதற்கு தமிழ்நாட்டிற்கு தொகுதி மறுவரையறையில் தண்டனையா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு சரியான திசையில் செல்வது டெல்லியை என்ன செய்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு சரியான திசையில் செல்வது டெல்லியை அச்சுறுத்துவதாக முதலமைச்சர் சாடியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.